கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கடந்த வருடத்தின் ஊழியங்களிலெல்லாம் நம்மை அதிசயமாய் வழிநடத்தின தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 2025ஆம் ஆண்டின் ஊழிய பயணங்கள். ஜனவரி மாதத்தில் நமது ஊழியர் சகோதரி இவாஞ்சலிஸ்ட் கிறிஸ்டினா மனோவா அவர்கள் பாடிய அதுதான் கிருபை பாடல் தெலுங்கு பதிப்பில் வெளியானது. மற்றும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மார்க் 16:15 நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொன்ன கட்டளையின்படி நமது சபையில் உள்ளவர்களுக்கு கேம்பஸ் குரூசேட் குழுவின் மூலம் சுவிசேஷத்தை எப்படி பிரசங்கிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கப்பட்டது. அதன் மூலம் சுவிசேஷ பாரமடைந்த வாலிபர்கள் மற்றும் பெண்கள் என 20க்கும் மேற்பட்டோர் அதே நாளில் சில கிராமங்களுக்கு சென்று சுவிசேஷம் அறிவித்து அங்குள்ளவர்களுக்காக ஜெபித்து வந்தனர். பிப்ரவரி மாதத்தில் பொதுத் தேர்வை எழுதும் மாணவர்களுக்கான சிறப்பு ஜெபம் நம் சபையில் நடைபெற்றது. மேலும் அதே மாதத்தில் நம் சபையின் புதுப்பித்தல் பணியும் துவங்கப்பட்டது. மார்ச் மாதத்தில் கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை தியானிக்கும் வகையில் 40 நாட்கள் சிலுவை தியான ஆராதனை நடைபெற்றது. ஏப்ரல் மாதத்தில் நமது சபையின் மீடியா ஊழிய வளர்ச்சிக்காக மீடியா ஒர்க் ஷாப் நடைபெற்றது. இதில் நம் சபையின் வாலிபர்கள் கலந்து கொண்டு பெரிதும் பயனடைந்தனர். மே மாதத்தில் நம் சபையில் சிறுவர்களுக்கான சிறப்பு ஜெபம் 21 நாட்கள் நடைபெற்றது. அந்நாட்களில் சிறுவர்களுக்கு ஜெபத்தை குறித்தும் தேவனை பற்றியும் பரிசுத்த ஆவியை எப்படி பெற்றுக்கொள்வது போன்ற பல்வேறு தலைப்புகளில் தேவ செய்தி மூலம் எளிமையாக கற்றுக் கொடுக்கப்பட்டது. இதில் பல சிறுவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டனர். சர்ச்சுக்குள்ள சொல்லலாம், யார்ட்டையும் சொல்லலாம் நினைச்சேன். அப்பதான் ஜெபம் பண்ணாங்க, ஏசு போட்ட சொன்னேன். ஏசு போட ஜெபிச்ச ஜெபத்தை கேட்டேன். ஜூன் மாதத்தில் பள்ளி செல்லும் ஏழை மாணவர்களுக்கு நமது சபையின் சார்பில் புதிய பேனாக்கள் வழங்கப்பட்டது. இதன் மூலம் பல்வேறு கிராமங்களில் வசிக்கும் சுமார் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயனடைந்தனர். ஜூலை மாதத்தில் நமது ஊழியர்களின் ஊழிய பயணத்தின் சாட்சியை குறித்த நேர்காணல் ஏஞ்சல் டிவி நடத்தும் நான் ஏன் பிறந்தேன் என்ற நிகழ்ச்சியில் ஒளிபரப்பு செய்வதற்காக பதிவு செய்யப்பட்டது. ஆகஸ்ட் மாதத்தில் காரைக்குடி பகுதியிலிருந்து பாஸ்டர் சாம்சன் அவர்கள் நமது சபைக்கு வருகை தந்து தேவ செய்தி அளித்தார். செப்டம்பர் மாதத்தில் நம் ஊழியர் இவாஞ்சலிஸ்ட் கிறிஸ்டினா மனோவா அவர்களுக்கு தேவன் கொடுத்த ஜெப பாரத்தின்படி 1095 நாட்கள் ஜெபம் துவங்கப்பட்டது. இதில் நம் சபையை சேர்ந்த சிறியோர் முதல் பெரியோர் வரை பலரும் கலந்து கொண்டு தொடர்ந்து ஜெபித்து வருகிறார்கள். அக்டோபர் மாதத்தில் குழந்தைகளின் கல்வி நலனுக்காக நம் சபையின் மூலம் குறைந்த கட்டணத்தில் PCA டியூஷன் சென்டர் துவங்கப்பட்டது. இதன் மூலம் பல குழந்தைகள் பயனடைந்து வருகிறார்கள். நவம்பர் மாதத்தில் துதியும் ஜெபமும் என்ற தலைப்பில் 21 நாட்கள் சிறப்பு ஜெபம் நடைபெற்றது. நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், இன்றுமே நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். டிசம்பர் மாதத்தின் 7ஆம் தேதியில் தூய்மை பணியாளர்களுக்கான சிறப்பு ஜெபம் நடைபெற்றது. அதில் சுமார் 34 தூய்மை பணியாளர்களின் குடும்பங்களுக்கு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தியோடு பரிசுகளும் உணவும் வழங்கப்பட்டது. 14ஆம் தேதியில் நம் சபையின் மூலம் 100க்கும் மேற்பட்ட முதியோர் மற்றும் ஆதரவற்றோருக்கு புத்தாடையும் உணவும் வழங்கப்பட்டது. மற்றும் மனநிலை குன்றிய சிறப்பு குழந்தைகளுக்கு மத்தியில் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி நம் சபையின் மூலம் நடைபெற்றது. அவர்களை மகிழ்வித்ததோடு அவர்களுக்கு உணவும் வழங்கப்பட்டது.
மற்றும் 21ஆம் தேதியில் கிருபையின் கிறிஸ்துமஸ் விழா எனும் தலைப்பில் நம் சபையின் குழந்தைகளுக்கான கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு அவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. மேலும் 28 முதல் 30ஆம் தேதி வரை 3 நாட்கள் ஆத்ம சுத்திகரிப்பு ஆராதனை நம் சபையில் நடைபெற்றது. இவை அனைத்தும் தேவ கிருபையால் நடைபெற்றன. தேவனிடத்துல இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறார், ஐயா இந்த வருஷம் இருக்கட்டும், 2025ல கனி இல்ல, பரிந்து பேசுகிறார், இருக்கட்டும் இருக்கட்டும், இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும், இந்த ஒரு வருஷம் தான் விட்டுருங்க, நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுகிறேன். மேலும் தேவனுடைய பெரிதான கிருபையால் கடந்த 2025ஆம் ஆண்டில் 12 மாதங்களும் 7 மணி நேர ஜபம், மகிமையின் உபவாச ஜபம் மற்றும் இரவு ஜபங்கள் தவறாமல் நடைபெற்றது. அதனோடு ஒவ்வொரு வாரமும் பெண்கள் ஐக்கிய கொடுகை, ஞாயிறு ஆராதனை மற்றும் உபவாச ஜபங்களும் தொடர்ந்து நடைபெற்றது. அதனோடு கிருபையின் மன்னா புத்தகமும் வெளியிடப்பட்டது. நம் சபையின் மூலம் நாம் செய்த நிதி உதவிகள். நம் சபையின் சார்பில் கேம்பஸ் குருசேட் நிறுவனத்தின் சுவிசேஷ பணிக்காக ரூபாய் 6300 வழங்கப்பட்டது. ஆலய கட்டுமான பணிக்காக இலங்கையை சேர்ந்த பாஸ்டர் தினேஷ் அவர்களுக்கு ரூபாய் 60,000 வழங்கப்பட்டது. ஒவ்வொரு மாதமும் மிஷனரி குழந்தைகளுக்கு கல்வி ஊக்கத்தொகையும் ஒரு தேவ ஊழியரின் சபைக்கான வாடகை கட்டணமும் வழங்கப்பட்டது. மேலும் நம் சபையை சேர்ந்த சகோதரி கனிமொழி அவர்களின் உடல் நலனுக்கான உதவித்தொகையாக ரூபாய் 1,00,000 வழங்கப்பட்டது. இவ்வாண்டில் நம் சபையார் பல கிராமங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சென்று கைப்பிரதிகளை கொடுத்து சுவிசேஷம் அறிவித்தனர். மேலும் நம் சபையின் மீடியா ஊழியத்தின் மூலம் நமது சபையின் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் தளத்தில் நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சிகள், குறுஞ்செய்திகள், பாடல்கள், கேள்வி பதில் போன்ற காணொளிகள் அன்றாடம் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இதன் மூலம் சமீபத்தில் மட்டுமல்லாமல் தூரத்தில் உள்ள ஜனங்களுக்கும் ஆவிக்குரிய செய்திகள் பகிரப்பட்டது. நம் சபையின் சிறுவர் ஊழியத்தில் சிறுவர்களின் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு பள்ளி நம் சபையிலும் நம் கிளை சபையான கரட்டாங்காடு சபையிலும் நடைபெற்றது. இதில் கற்றுக் கொடுத்த வேத பாடத்திலிருந்து ஒவ்வொரு மாதமும் தேர்வு நடத்தப்பட்டது. கடந்த நவம்பர் மாதம் நரகத்தை பற்றிய காணொளி குழந்தைகளுக்கு காண்பிக்கப்பட்டது. கடந்த ஆண்டில் நமது ஊழியர்களை தேவன் பல்வேறு சபைகளுக்கு அழைத்துச் சென்று தேவ செய்தி அளிக்கும்படி பயன்படுத்தினார். மேலும் நம் சபையில் பலர் ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருக்காய் தங்களை ஒப்பு கொடுத்தனர். மேலும் நமது உணவு ஊழியத்தால் 30க்கும் மேற்பட்டோர் மிகவும் பயனடைந்து வருகின்றனர். இவை அனைத்தும் தேவ கிருபையாலும் ஊழியர்களின் வழிநடத்தலாலும் உங்களின் ஜெபத்தாலும் பங்களிப்பாலும் சாத்தியமானது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.